பெண்கள் பாதுகாப்பு குறித்து ஒரே மேடையில் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என ராசிபுரம் அருகே உள்ள நாமகிரிப்பேட்டையில் வீரவணக்க நாள் நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் சரோஜா சவால் விடுத்துள்ளார். ராசிபுரம் அருகே உள்ள நாமகிரிப்பேட்டையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சமூக நலத்துறை அமைச்சர், மின்துறை அமைச்சர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். பின்னர் அமைச்சர் சரோஜா பேசும்போது, தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என ஸ்டாலின் தொடர்ந்து கூறி வருகிறார். தமிழகத்தில் முதல்வர் ஆட்சி காலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்புகள் உள்ளன. மேலும் இதுகுறித்து ஸ்டாலின் நேருக்கு நேர் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என சரோஜா சவால் விடுத்தார். மேலும் அதிமுக எல்லா விதமான நலத்திட்டங்களையும் வழங்கி வருவதும் அதிமுக தான் என்றும் இந்நிகழ்ச்சியில் கட்சித் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். 2013ஆம் ஆண்டு பெண்களுக்கு இழைக்கப்பட்ட நிர்பயா என்ற வழக்கு டெல்லியிலே வந்த பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக 13 அம்ச திட்டங்களை கொண்டு வந்து 13 அம்ச திட்டங்களை நிறைவேற்றுவதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பிற்காக, சமூக பாதுகாப்பு துறைக்காக நிர்பயா நிதி என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய துறைக்கு 548 கோடியை பெற்றுத்தந்து அதில் காவல்துறை, சமூக பாதுகாப்பு துறை, உள்ளாட்சித்துறை, மருத்துவத்துறை என்று அனைத்து துறைகளும் பிரித்து கொடுக்கப்பட்டு அம்மாவினுடைய அரசு இன்று சென்னையில் சிசிடிவி கேமராக்கள் 3 லட்சத்துக்கும் அதிகமாக அவர்கள் பதிக்கப்பட்டு குற்றங்கள் உடனடியாக அறியப்பட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டனை மிகவும் கடினமான தண்டனையாக அவர் பெற்று தந்து தமிழகம் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பாக மாநிலமாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். வேண்டுமானால் விவாதத்தை ஒரு மேடையில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேராக என்னுடன் வந்து விவாதத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுடைய அரசு, உங்களுடைய ஆட்சி பாதுகாப்பாக இருந்தது என்பதை நிரூபிக்க நானும் நிரூபிக்க நீங்கள் தயாரானால் எங்களுடைய மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்தெந்த வகையில் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை மத்திய அரசு என்று சான்றிதழ் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கும் மேலாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதிகமான குற்றங்களை கண்டுபிடித்து விரைவாக தீர்மானங்களை, அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதில் உலகத்திற்கே வழிகாட்டி என்று சென்னை மாநகரம் என்று பத்திரிகைகள்